ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்னோடய இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் பே பண்ணி இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எங்கெங்கெல்லாம் தேடி கடைசியாக எனக்கு இது கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி வரலாம். அப்புறம் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த செம்மோடைய இதுக்கு வந்துவிட்டோம். அப்போ தான் வந்து எல்லோரும் இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே லிங்க்டின் இன்டர்ன்ஷிப்பில் இதில் அப்ளை பண்ண யாருக்கும் வந்து ஃபைனலிஸ்ட் ஆகலை. அதே மாதிரி வந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலை செய்கிறவங்க, அதாவது வெளியில் வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கோர் போகிறீங்களா, ஐடி போகிறீங்களா பார்த்துட்டு அந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கணும். அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் அவைலபிள் இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் உங்ககிட்ட ஸ்கில் எதுவும் இல்லாததுனால நீங்கள் தான் வந்து பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நான் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் தேடினேன். என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து கொஞ்சம் பேர் தேடினாங்க. அதில் வந்து வேற ஒரு கேங் இருக்குது எங்கள் கிளாஸ். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வந்து தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதில் ஒரு 10 பேர் 20 பேர் போனாங்க. ஸோ சில கம்பெனிக்கு வந்து போனஃபைட் தேவைப்படும், சில கம்பெனிக்கு வந்து போனஃபைட் வந்து தேவைப்படாது. இனிமேல் அதை நான் ஒரு கன்ஃபியூஷனில் எனக்கு அதுலேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசாக அவங்க சொன்னதுலேயும். ஸோ நான் வந்து அந்த இதுக்குமே வந்து அப்ளைலாம் பண்ணல. ஆனால் வந்து எல்லாருமே வந்து போனஃபைட் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க கையில். ஏதாவது டக்குன்னு வந்து கம்பெனிக்கு நம்ம கால் பண்ணி கேட்டு கிடச்சிச்சுன்னா போகிறதுக்கு. இதுதான் வந்து நான் எப்படி சர்ச் பண்ணுன்றது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஓகே நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு தெரிஞ்சாலும் இவங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட, இசி டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட எனக்கு என்னுடைய சரௌண்டிங்கில் கேட்டப்போ அப்போ வந்து ஒரு அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நான் இதுதான் அந்த அக்காட்ட ஃபஸ்ட்டு கேட்டேன். இந்த மாதிரி நான் வந்து இந்த செமஸ்டர் தான் படிக்கிறேன், இதுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் முக்கியமானு கேட்டதுக்கு, இல்லை ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து முக்கியம், நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்ஸ் இருக்கணும், வெறும் சர்டிஃபிகேட்டுக்காக பண்ணக்கூடாது, இன்டர்ன்ஷிப் வந்து மஸ்ட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுதான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்புறமா நான் வந்து அந்த ஸ்கில் வந்து வளர்த்துருக்கிறதுக்காக கோர்ஸ் எங்கே படிக்கிறதுன்னு கேட்டேன். அதோட இன்ஃபர்மேஷன்ஸும் கொஞ்சம் சொன்னாங்க. அப்புறமா வந்து அதே மாதிரி ஈஸி எங்கள் காலேஜில் படித்த அக்கா வந்து எங்கள் வீட்டாண்ட இருக்காங்க. அந்த அக்கா கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது, அங்கே தான் நான் வந்து 4th இயரில் பண்ணேன், அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா சொல்லி தருவாங்க, அது வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்லா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறமா அவங்க கிட்ட கேட்டோம், எங்கே ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது. அவங்க தான் சொன்னாங்க இங்கே வந்து இன்டர்ன்ஷிப் அவைலபிளாக இருக்குன்னு. அது வந்து எங்கே இருக்குன்னா, சென்னையில் வந்து பிஎஸ்என்எல் ட்ரைனிங் சென்டர் ஒன்று இருக்குது மீனம்பாக்கத்தில். அங்கே தான் வந்து இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ இது இங்கே வந்து இன்டர்ன்ஷிப்பு, இண்டஸ்ட்ரி விசிட் இந்த மாதிரிலாம் இருக்குது, ட்ரைனிங்கு இதெல்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து நான் இன்டர்ன்ஷிப் தான் போயிருந்தேன், டெலிகம்யூனிகேஷனில் இன்டர்ன்ஷிப் போயிருந்தேன். ஸோ இசி சம்மந்தப்பட்ட டெலிகம்யூனிகேஷனில் இன்டர்ன்ஷிப் போயிருந்தேன். அதாவது நீங்கள் அப்படியே நெட்டில் வந்து தேடினாலே கிடைக்கும். ஆனால் வந்து அந்த நம்பருக்கு அவங்க கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் நம்பர் கூட கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இது வந்து இசி ட்ரிபிள் சம்மந்தப்பட்டவங்களுக்கான இன்டர்ன்ஷிப் இதில் வந்து கிடைக்கும். அதில் வந்து நான் டெலிகம்யூனிகேஷன் இன்டர்ன்ஷிப் போயிருந்தேன். 3540 ஆச்சு. இது வந்து 2 வீக்ஸு. 15 டேஸ் நீங்கள் போகிறீங்கன்னா 3890 சம்திங் அந்த மாதிரி வரும். எனக்கு அது எக்ஸாக்டாக தெரியல. 1 வீக் போகிறீங்கன்னா 1000 சம்திங்காக 2000 சம்திங்காக வரும். 1 வீக்கு 2 வீக்கு 15 டேஸு 4 வீக் இது எல்லாமே அவ்வளோ வரும். 4 வீக் வந்து 5000 கிட்ட வரும். ஸோ இதான் வந்து இன்டர்ன்ஷிப் அவங்களோட பிளானு. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து செமஸ்டர் லீவ் வந்து ஒரு 40 டேஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 8 டேஸ் வந்து நான் போகல. மந்தோட ஸ்டார்டிங்கில் போய்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து 2 வீக்ஸ்ன்றது என்ன கணக்குனா 10 டேஸ் கணக்கு, 15 டேஸ்ன்றது வந்து 3 வீக்ஸ் கணக்கு. ஸோ 2 வீக்ஸ்க்கும் 3 வீக்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட் 300-400 தான் வந்து டிஃபர் ஆகும். நான் வந்து 2 வீக்ஸே எனக்கு போதும், எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு அது எஃபெக்டிவாக இல்லைன்றதால எனக்கு 2 வீக்ஸே போதும், நான் 2 வீக்ஸ் தான் போட்டேன். டெலிகம்யூனிகேஷன் அதான் எனக்கு அது என்ன இன்டர்ன்ஷிப் அது எதுவுமே தெரியாது. இன்டர்ன்ஷிப்னு நான் போய் கேட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி நான் உங்களுக்கு ரூட் சொல்கிறேன். நீங்கள் வந்து சென்னையில் எங்கேயாவது இருக்கீங்க, இல்லை வெளியூரில் வந்து பண்ண போகிறோன்னா, பிசி எடுத்து பண்ண போகிறோன்னா, அவங்களாம் வந்து மெட்ரோ வந்து ரொம்பவே அக்சசபிள். ஏன்னா நீங்கள் மெட்ரோலேருந்து கீழே இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிலே அந்த பிஎஸ்என்எல் ட்ரைனிங் சென்டர் வந்துடும். சென்னையில் வந்து மீனம்பாக்கம் மெட்ரோவில் இறங்கணும். அங்கேருந்து கரெக்டாக 10 மினிட்ஸ் வாக்கில் அந்த அதே லைன்லேயே நீங்கள் ரோடு கிராஸ் பண்ண தேவை, அதே லைன்லேயே 10 மினிட்ஸில் வந்துடும் அந்த பிஎஸ்என்எல் ட்ரைனிங் சென்டர். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு போன பிறகு இந்த மாதிரி ஒரு உட்காந்துட்டு இருந்தேன். வந்தோடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் முடிச்சுட்டு வந்து கேஷ் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கிளாஸ் காமிச்சிட்டாங்க. அங்கே வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி இருக்கும், அதில் தான் அந்த கிளாஸ் நடத்துவாங்க. மோஸ்ட் ஆஃப் ஓவரால் எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டே ஒரு நாள் போகல. ஏன்னா எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. அப்போ தான் கால் பண்ணி கேட்டேன். அந்த ஃபஸ்ட்டே தான் கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் அவங்க லொக்கேஷனு டைமிங்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். போன உடனே இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு சொன்னாங்க. கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போனால் அங்கே வந்து நமக்கு டைம் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆனால் 10 to 12 சொல்லியிருப்பாங்க இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் டைமிங்கு. ஆனால் வந்து ஸ்டாஃப் வரது 30 to 11 இந்த டைமுக்குள்ளே தான் ஸ்டாஃப் வருவாங்க. 12 o'clock கரெக்டாக வந்து விட்டுருவாங்க. இதுதான் வந்து இன்டர்ன்ஷிப்பு. எனக்கு தெரிஞ்சே முக்கால்வாசி டைம் வந்து 11 o'clock தான் வந்தாங்க. 10:30க்குலாம் யாருமே வரவே இல்லை, 11 o'clock தான் வந்தாங்க. ஸோ அதான் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அதில் வந்து அவங்க நடத்துவாங்க. டெலிகம்யூனிகேஷன் 4G 5G, அப்புறம் இந்த நெட்வொர்க், ரவுட்டர், ஆப்டிக் ஃபைபர், அப்புறம் எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது, சேட்டலைட், இதெல்லாம் பற்றி நடத்துவாங்க. எல்லாருமே வந்து சூப்பராக நடத்துவாங்க, புரியும் நல்லா நடத்துறது. பட் எனக்கு டைமிங் ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு டே போகாதனால எனக்கு எதுவுமே சிங்க் ஆகலை. அவங்க டீச்சிங் தான் நல்லாயிருக்கும், பட் வந்து எனக்கு அது ஓகேவாக தான் இருந்துச்சு, நார்மலாக இருந்துச்சு, நல்லா நடத்துகிறாங்க அப்படி இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு டாபிக் நடத்துவாங்க.
ஒரே ஒரே ஒருத்தவங்களும் வந்து நடத்த மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டாஃப் வந்து ஒவ்வொரு டாபிக் நடத்துவாங்க. அதே மாதிரி வந்து ஸ்டாஃப்மே அங்கே வந்து இன்டர்ன்ஷிப்க்கு வருவாங்க. நடத்துகிற ஸ்டாஃப் இல்லை, வெளியே இருக்க ஸ்டாஃப், அதாவது ப்ரொஃபஸர்ஸ் அவங்க எல்லாமே இன்டர்ன்ஷிப் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸ் அது. அது வந்து ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டுன்றதுனால அது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒர்த்தாக இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு ஓவராலாக நல்லா ஓகேவா நடத்துன மாதிரி தான் இருந்துச்சு. அது அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் ஓகே தான் நடத்துன மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். டைமிங் வந்து 10 to 12. ஈஸியாக போய் அக்சஸ் பண்ணணும்னா மெட்ரோ இருக்குது. மெட்ரோவில் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ஐடி கார்டை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த ஐடி கார்டு பின்னாடி நீங்கள் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா அதோட யூபிஐ ஐடி வந்து எழுதணும். இல்லை நீங்கள் ஹேண்ட் கேஷே கொடுத்துட்டீங்கன்னா எதுவும் பண்ண தேவையில்ல. ஒரு லெட்டர் தருவாங்க, அது உங்கள் காலேஜ் நேமு, உங்கள் நம்பரு, 2 வீக்ஸாக 4 வீக்ஸான்னு போட்டு சைன் போடணும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம். ஓவராலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஓகே, நார்மலாக தான் இருந்துச்சு. நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க, அவ்வளோதான். பட் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரோம். 10 to 12 நடத்துவாங்க. கரெக்டாக 10க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு பார்க்கும்போது அவங்க 11க்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. அது வந்து 12க்குலாம் முடிச்சிருவாங்க. ஸோ அது மட்டும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓவராலாக நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க, அவ்வளோதான். இது ஓகேவான இன்டர்ன்ஷிப்பாக இருந்துச்சு. நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் போயிட்டு என்ன பண்ணணும்னா வந்து பேசாமல் ஊமையாகவே இருந்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. அப்போ தான் வந்து நீங்கள் நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும். ஸோ வந்து வேறு வேறு காலேஜ்லேருந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டே வந்திருப்பாங்க. அவங்ககிட்டலாம் பேசி நீங்கள் நம்பர் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஏதாவதுனா உங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கான்டாக்ட்ஸ் நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசணும். நானும் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசி அவங்களோட நம்பர்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அப்புறமா அவங்ககிட்ட இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டேன். ஓகே, நார்மலாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸு. இதில் வந்து அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனுக்கு பே பண்ணி போன இன்டர்ன்ஷிப்பு. 3rd இயர்லாம் வந்தாங்க. 3rd இயர் 4th இயர்லாம் கூட வந்திருந்தாங்க. இன்டர்ன்ஷிப் யாராவது தேடிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து ஒன்றுமே கிடைக்கவே இல்லை இப்போ வரைக்குமே அப்படின்றப்பலாம் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீச்சிங் ஓகேவாக தான் இருக்கும். சர்டிஃபிகேட் வந்து ஒர்த்தாக இருக்கும். டீச்சிங்கும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து நல்லா நடத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாருமே. ஓகே, நல்லாயிருக்கும். சூப்பராக நடத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். உங்களுடைய மென்டார் கிட்ட நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்கள் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து 1 வீக், 2 வீக்கு, 15 டேஸு, 4 வீக் இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. 1 வீக்குக்கு எவ்வளோனா 1500 to 2000 வரும். 2 வீக்ஸ் வந்து 3500 to 3600 வரும். 15 டேஸ்க்கு 3800 to 4000 கிட்ட வரும். 4 வீக்ஸ்க்கு 5000 to 5500 வரும். இதோட எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லுவாங்க. அப்புறம் ட்ரெஸ் கோடு இருக்கான்னு பார்த்தா ட்ரெஸ் கோட்லாம் கிடையாது. நீங்கள் எந்த ட்ரெஸ் கோடில் வேணாலும் வரலாம். ஆனால் வந்து ரொம்ப ஆக்வர்டாலாம் வரக்கூடாது. ஓகே, நார்மலாக ப்ரொஃபஷனலாக வந்துக்கோங்க, ஜென்யூனாக. அப்புறம் நோட்ஸ்லாம் தேவைன்னா நோட்ஸ்லாம் தேவை தான். நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஆனால் எதுவுமே நோட் பண்ணல இப்போ வரைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் எதாச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோ. தேங்க்ஸ்.